கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபின் புஸ்தக 42 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு விசுவாச வார்த்தையை அவன் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அறிக்கை செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சாதாரணமாய் இருக்கவில்லை. சீமானாய் வாழ்ந்து 10 பிள்ளைகளோடு இருந்து அவன் அதிகமான செல்வம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அவன் 9 மாதம் அவன் மிகுந்த கஷ்டப்பட்டான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவனுடைய சரீரம் முழுவதுமாய் காயங்களும் பற்களும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்தது. எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இடுப்பில் ஒரு ஆடை மாத்திரம் அவனுக்கு இருந்தது. அவனுடைய செல்வ நாட்கள் குறித்து சொல்லப்படுகிறது. யோபு 29:6 சொல்லுகிறது, என் செல்வ நாட்கள் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அந்த செல்வ நாட்கள் எப்பேற்பட்ட நாட்கள் என்று சொன்னால், தன்னுடைய பாதங்களை அவன் நெய்யினாலே கழுவினான். அப்பேற்பட்ட செல்வ நாட்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு அவனுடைய மனைவியும் அவனை தூஷித்து, அவனுடைய நண்பர்களும் அவனை விட்டு கடந்து போய், அவனுடைய எல்லா ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனை பரிகாசம் பண்ணி, அவன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான், அதுக்காக தான் இப்பேற்பட்ட போராட்டம் என்று எல்லோரும் அவனை பரிகாசம் பண்ணினார்கள். ஆனால் அவனுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவன் ஒருபோதும் இழந்து போகவில்லை. கடைசி அவன் சொல்லுகிறான், தேவரீர் நீர் சகலத்தையும் நீர் செய்ய வல்லமையுள்ள தெய்வன், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இந்த நாளில் நீங்களும் யோபை போல் ஏதோ ஒன்று இழந்து தவிக்கிறவர்களாக இருக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸில் நஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய தெய்வன். அவர் ஒருபோதும் அவரை விசுவாசிக்கிறவர்களை கைவிடவே மாட்டார். ஆனால் நீங்கள் உங்களுடைய விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்று நான் விசுவாசித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். யோபுக்கு இரட்டத்தனையான நன்மையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அவருடைய நன்மையினால் தேவன் திருப்தியாக்கி உங்களுடைய ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். ஆதலால் ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் அந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, ஆண்டவரே, எதை இழந்து தவிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரே இழந்ததை மறுபடியும் இரட்டத்தனையாய் திருப்பி கிடைக்க தேவனின் கிருபை தாரும். உம்மை விசுவாசித்து ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள். தேவன் அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே ஒரு புதிய ஜீவனை தேவன் நீர் தருவீராக. சகலத்தையும் நீர் செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, எப்பேற்பட்டவர்களையும் ஆண்டவரே நீ உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். இந்த நாளில் கர்த்தனை அப்படியே செய்கிறதுக்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.